பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையிலே ஊடகத்திலேயும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. இனி எந்த இடத்திலும் இந்த கேள்வி கேட்காதீங்க. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைப்போம். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லீர்கள், எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏழைகளுக்கு அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பித்தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய முடிவுதான் இறுதியானது. மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் எஜமானர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதற்காகத்தான் அண்ணா திமுக. இன்றைய தினம் பல ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சரி, எனக்கு பல்வேறு விமர்சனங்களும் அந்த ஊடகத்தில் சில வட்ட மாநாடா என்னமோ மேடையில் பேசுவாங்க, 4 பேர் 5 பேருக்கு வந்து விவாத மேடைன்னு ஒன்று வச்சுட்டு பேசுறாங்க. அவ எங்காவது கவுன்சிலுக்கு நின்றுருக்காங்களா, வேற எந்த தேர்தலாவது நின்றுருக்காங்களா? நாங்கள் அவெல்லாம் குறை சொல்லல, முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டாம். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 2 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? கடந்த 2011-2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசுகின்றீர்களா? ஒன்றுமே கிடையாது. திமுக கட்சி போல நாடகம் ஆடுகின்ற கட்சி அல்ல. ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைய பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கோ பேக் மோடி என்றார். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நினைச்சு பாருங்க. அன்றைய தினம் இதே வாய்தான் கோ பேக் மோடின்னு சொல்லுச்சு. இன்றைய தினம் அதே வாய்தான் வெல்கம் மோடி என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன? மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்றைக்கு திமுக தலைவருக்கு வருவதெல்லாம் குழு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். 52 குழு போட்டு சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இது ஒரு குழு அரசாங்கம் தான். இதற்கு முன்பு சொல்லிட்டு இருந்தார், அண்ணா திமுகவில் அதிக கடன் வாங்கிட்டாங்க, இன்னைக்கு நாட்டு மக்கள் கடனால ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் 2,54,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்கியதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க.
என்ன திட்டத்தை கொண்டாந்த? அதுவும் கிடையாது. எந்த திட்டத்தையும் கொண்டாடல. கடன் மேல் கடன் வாங்கி மக்களை கடனாளியாக்கியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை